ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கவிதா பாலமுருகன். பாலகவி சேனலிலிருந்து. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பாலகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் தினம் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி பிஸ்தா வைத்து குல்ஃபி எப்படி சிம்பிளாக வீட்டில் செய்கிறது அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த குல்ஃபி அப்படியே நமக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய ஆவின் குல்ஃபி மாதிரியே அதே விதமான டேஸ்ட்டில் இருக்கும். இன்றைக்கி நான் கூட ஆவின் பால் வைத்து தான் இந்த குல்ஃபி ரெடி பண்ணியிருக்கேன். பால் இருந்தால் போதும், சர்க்கரை இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். எந்தவித கெமிக்கலுமே இல்லாமல் நல்லா அருமையான டேஸ்டான குல்ஃபி வீட்டில் ரெடி பண்ணிடலாம். வாங்க நான் எப்படி செய்கிறேன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேன் வச்சுக்கிறேன். அந்த பேனில் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவு பிஸ்தா இந்த தண்ணியை கொதிக்க விட்டு இதோட நான் சேர்த்துக்கிறேன். இப்படி இதை தண்ணியில் கொதிக்க வச்சு சேர்க்கறது மூலயமா நம்ம பிஸ்தாவில் உள்ள தோலை ரிமூவ் பண்ணிட முடியும். நல்ல ஒரு இயற்கையான கலர் கிடைக்கும். ஐஸ்கிரீமுக்கு நல்ல பிஸ்தா ஃப்ளேவர் மனம் நல்லா அருமையாக இருக்கும். இந்த விஷயத்துக்காக நான் இந்த ப்ராசஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிடம் வரைக்கும் நல்லா இந்த தண்ணியில் கொதிச்சா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு பவுலில் ஆறுன தண்ணியில் இந்த பிஸ்தாவை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் உள்ள தோலை நம்மளால் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். பாருங்கள், நல்லா எளிதாக ரிமூவ் பண்ண முடியுது. நல்லா இதே மாதிரி தோல்களை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பிஸ்தாவை எடுத்துக்கிறேன். நல்ல ஒரு க்ரீன் கலரில் கிடச்சிருக்கு பாருங்கள். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த பிஸ்தா எல்லாத்தையும் நான் ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். அதிகம் தண்ணி சேர்க்க வேண்டாம், 2 டீஸ்பூன் மட்டும் போதும். நல்லா ஃபைன் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 1/2 லிட்டர் பால், நல்ல ஃபுல் ஃபேட் பால் எடுத்துக்கிறேன். இந்த பாலை நான் அடுப்பில் காய்ச்சிக்கிறேன். பால் நல்லா காஞ்சிருச்சு. இந்த காய்ந்த பாலில் ஒரு 1/2 கப் அளவு மலாய், அதாவது நம்ம பாலில் கிடைக்கக்கூடிய ஏடை, இது வீட்டில் ரெடி பண்ணது. அப்படி இது ரெடி பண்ண முடியலன்னா நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 1/2 கப் அளவு இந்த பாலில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் மார்க்கெட்டில் அவைலபிளாக கிடைக்கிது. இந்த ஃப்ரெஷ் க்ரீமு இந்த மலாய் சேர்க்கறது மூலயமா நமக்கு ஐஸ்கிரீம் நல்ல ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் செஞ்சது தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐஸ்கிரீம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பால் நல்ல திக்காய் கிடச்சிருக்கு. ஓரங்களில் அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஓரங்களில் எடுத்து விடணும். இப்போ இந்த பாலில் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்கு, இன்னும் ஒரு அதிகமான ரிச்னஸ் டேஸ்ட்டு கிடைக்கிறதுக்காக ஒரே ஒரு ஏலக்காய், முழு ஏலக்காயை இந்த பாலில் நான் சேர்க்குறேன். ஒரு 1/4 கப் அளவு சர்க்கரை இதோட நான் சேர்த்துக்கிறேன். நல்ல பால் சுண்டி காஞ்சி வந்ததுக்கப்புறம் தான் இந்த பால் சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு கேரமைஸ் கிடைக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சர்க்கரை நல்ல பாலில் கரைஞ்சி கிடைக்கட்டும். நல்ல ஒரு திக்கான பதமும் வரட்டும். பார்க்கலாம். நல்ல திக்காயிடுச்சு பாருங்கள். ஓரங்களில் அப்பப்போ எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். மிதமான ஹீட்டில் அடுப்பில் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடிப்பிடிக்கக்கூடாது. அடிப்பிடிச்சா நமக்கு பிஸ்தா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் நல்லா இருக்காது. இப்போ நல்ல பால் நமக்கு பாசுந்தி மாதிரி நல்ல சுண்டி கிடச்சிருக்கு. இதை அப்படியே ஓரமாக நல்லா ஆற விட்டுடுறேன். நல்லா ஆறட்டும். பால் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் நான் அரைச்சி எடுத்துக்கிட்ட இந்த பிஸ்தா பேஸ்ட்டை இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பால் ஆற வச்சு தான் இந்த பிஸ்தா பேஸ்ட்டு சேர்க்கணும். சூடாக இருக்கும்போது சேர்க்க வேண்டாம். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நான் இதை குல்ஃபி மோடுக்கு மாற்றிக்கிறேன். நான் எப்போதுமே சில்வர் கிளாஸ் குல்ஃபி மோடுக்காகவே குல்ஃபி ஐஸுக்காகவே நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மோல்டில் நான் இதை பால் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த 1/2 லிட்டர் பாலில் 6 குல்ஃபி கிடச்சிருக்கு. நிறம் பாருங்கள். ஆர்டிஃபிஷியல் நிறம் எதுவுமே இல்லாமல் இயற்கையான பிஸ்தா மட்டுமே வைத்து இந்த குல்ஃபி ரெடி பண்ணியிருக்கேன். இது மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் கவர் போட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஐஸ்கிரீம் குச் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஒரு 8 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வர போகிறேன். வாங்க, 8 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், செமையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உள்ளங்கையில் வைத்து இந்த கிளாஸை எப்படி நீங்கள் உருட்டினீங்கன்னா ஐஸ்கிரீம் நல்ல எளிதாக ஈஸியாக கிடச்சிடும்.
பாருங்கள், செமையான பிஸ்தா குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடும். இதில் வந்து பிஸ்தா ஃப்ளேவர் மட்டும்தான் இப்படி செய்யணுமா அப்படின்னு இல்லை, பாதாமும் இந்த மெத்தடில் செஞ்சுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆவின் ஐஸ்கிரீம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதோடய ஃப்ளேவர் ரிச்னஸ் அப்படியே இதில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிங்க. நீங்கள் எப்போ தேவைப்பட்டாலும் பார்க்கலாம். பாலகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.